திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழி பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அழைத்து சென்றனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்போம். செந்தில், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழியில் மாநகராட்சி பகுதியில் சேகரமாகும் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து திருப்பூர் காங்கேயம் சாலை புதுப்பாளையத்தில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண்கள், பெண்கள் என அனைவரையும் போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பயன்பாடற்ற பாறைக்குழியில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாறைக்குழியில் குப்பை கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக அந்தந்த பகுதி பொதுமக்கள் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது திருப்பூர் முதலிப்பாளையத்தில் உள்ள பாறைக்குழி ஒன்றில் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளானது கொட்டப்பட்டு வருகிறது. அங்கும் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பூர் காங்கேயம் சாலை புதுப்பாளையத்தில் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பேடில் விரைந்து வந்த திருப்பூர் மாநகர மற்றும் மாவட்ட போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோரை பொதுமக்கள் அனைவரையும் போலீசார் தற்போது குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்திருக்கின்றனர். இதனால் தற்போது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என அனைவரையும் காவல்துறையினர் தங்கள் வாகனங்களை ஏற்றி சென்று அங்குள்ள ஒரு மண்டபத்தில் அடைத்துள்ளனர். இருப்பினும் அப்பகுதியில் பொதுமக்கள் இன்னும் கூடி வருவதால் அப்பகுதியானது இன்னும் தற்போது பரபரப்பான நிலை வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.